ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी। ॐ अज्ञानतिमिरञ्जस्य ज्ञानाञ्जनशलाकये चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपगदामह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरुन् वैष्णवां च श्रीरूपं सागरजातं सहगण रघुनाथान्वितं तां सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितं च। हे कृष्णा करुणा सिंधु दीनबंधो जगत्पते गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमः ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिविकास स्वामिनिति नामिने। नमः ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्य देशधारणे श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। பகவத்கீதை கடைசி பகுதி 18வது அத்தியாயம் 66லிருந்து 78 வரைக்கும் உள்ள கேள்வி பதில்கள். இதை முடிச்சோம்னா பகவத்கீதை முடிஞ்சு போகுது. சென்ற வாரம் நம்ம 66 வரைக்கும் பார்த்தோம். 67லிருந்து 78 வரைக்கும் பார்த்தோம். கேள்விகள். 113வது கேள்வி, யாருக்கு பகவத்கீதையின் ரகசிய ஞானம் ஒருபோதும் விளக்கப்படக்கூடாது? தவம் இல்லாதவர்கள், பக்தி இல்லாதவர்கள், பக்தி சேவையில் சிறிதும் ஈடுபடாதவர்கள், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனிடம் பொறாமை கொண்டவர்கள். இவர்களுக்கு பக்தியின் இந்த ரகசியம் விளக்கப்படக்கூடாது. தவம் இல்லாதவர்கள் என்றால் ஏகாதேசி, தென்மாஸ்மி போன்ற விரதம் உங்களை கூட தவம் என்று வைத்துக் கொள்ளலாம். அந்த தவம் கூட இல்லாதவர்கள், பக்தி இல்லாதவர்கள் அப்படின்னாக்கா பக்தி இல்லாதவர்கள் என்றால் பக்தர்களைப் போல கண்டி மாலை திலக்கு எல்லாம் அணிந்திருப்பார்கள். அவர்களுக்கு பக்தி விருப்பம் இருக்காது. பக்தி தொண்டில் ஈடுபடாதவர்கள் என்றால் சிரவணம், பகவானை பற்றி கேட்பது, பகவானை பற்றி தெரிந்து கொள்வது, பகவத்கீதை பற்றி ஆழமாக தெரிந்து கொள்வது போன்றில் விருப்பம் இருக்காது. பகவானிடம் பொறாமை கொண்டவர்கள் என்றால் பகவானின் ஐஸ்வர்யம், பெருமை இவற்றை கண்டு பொறாமைப்படுபவர்கள், அவரை ஒரு சரித்திர புருஷனாக நினைப்பவர்கள். இதுவே பொறாமை என்று சொல்லுது. இவர்களுக்கு இந்த ரகசிய ஞானம் விளக்கப்படக்கூடாது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா, சரியா சொன்னீங்க. ஏன்னா தவம் இல்லாதவர்கள்னா யாருன்னு கண்டுபிடிக்கணும்ல, அதற்காக நன்றி, மிக்க நன்றி. அடுத்த கேள்வி, 114வது கேள்வி, ஸ்ரீ கிருஷ்ணர் மீது பொறாமை கொண்டவர்களை எப்படி அறிவது? மாதாஜி இப்ப பதில் சொல்லிட்டாங்க, திரும்பியும் சொல்லலாம். பொறாமை கொண்டவர்களை எப்படி? சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணரை ஒரு சரித்திர புருஷா மட்டுமே அவங்க நினைப்பாங்க. கிருஷ்ணரோட பெருமையை கண்டு பொறாமப்படுவாங்க. வருமானம் ஈட்டுவதற்காக பகவத்கீதையில வேறு வழியில கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள்னு சொல்லாம விளக்கம் கொடுப்பாங்க. இவங்களெல்லாம் நம்ம கிருஷ்ணர் மீது பொறாமை கொண்டவர்கள் என்று அறிந்து கொள்ளலாம். சரியா சொன்னீங்க, நன்றி. 115வது கேள்வி, பக்தி தொண்டில் ஈடுபடாதவர்களுக்கு ஏன் பகவத்கீதை விளக்கப்படக்கூடாது? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா, சொல்லுங்க. நானே முழுமுதற் கடவுள், எனக்கு சமமானதோ என்னை விட உயர்ந்ததோ எதுவும் இல்லை என்று கிருஷ்ணர் பகவத்கீதையில் விளக்கியிருப்பார். அவர் மீது பொறாமை கொள்வர்கள் பலரும் இருக்கிறார். அவ்வாறு பொறாமைப்படும் நபர்களால் பகவத்கீதை புரிந்து கொள்ள முடியாது என்பதால் அதனை அவர்களுக்கு கூறக்கூடாது. நம்பிக்கையற்ற நபர்கள் பகவத்கீதையும் கிருஷ்ணரையும் புரிந்து கொள்வது சாத்தியமல்ல. அதிகாரப்பூர்வமான தூய பக்தரிடமிருந்து கிருஷ்ணரை புரிந்து கொள்ளாமல் பகவத்கீதைக்கு விளக்கம் அளிக்க யாரும் முயலக்கூடாது.
ஹரே கிருஷ்ணா. இப்ப கேட்ட கேள்வி வந்து பக்தி தொண்டில் ஈடுபடாதவர்களுக்கு ஏன் பகவத்கீதை விளக்கப்படக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. நான் எல்லாம் பக்தன்னு சொல்லிட்டு மாதாஜி, ம் உனக்கு கூறப்பட்ட இந்த ரகசியமான கீதோபதேசத்தை ஒருபோதும் தவம் இல்லாதவனுக்கு சொல்லக்கூடாது, பக்தி இல்லாதவனுக்கு சொல்லக்கூடாது, கேட்க விரும்பாதவனுக்கு சொல்லக்கூடாது, எவன் என்னிடம் குறை காண்கிறானோ அவனுக்கு ஒரு பொழுதும் சொல்லக்கூடாது. இந்த 4 சொல்லியாச்சு, நம்ம பேசியாச்சு. இப்ப கேள்வி என்னன்னா, ம். பக்தி தொண்டில் ஈடுபடாதவர்களுக்கு ஏன் ம். பகவத்கீதை விளக்கப்படக்கூடாது? மாதாஜி அவங்க ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க. மாதாஜி அவங்க வந்து புலனின்பத்தில் ஈடுபட்டிருப்பதால் அவங்க கிருஷ்ணரை புரிஞ்சு கொள்ள முடியாது. அவங்க மேலும் மேலும் பொறாமையை தான் வளர்த்து கொள்வார்கள். அவங்க பக்தன்னு சொல்லிக்கிறாங்க. பக்தன்னு சொன்னா பக்தி தொண்டுலயும் ஈடுபடணும். பக்தன்னு சொல்லி சில பேர் பக்தன்னு சொல்லுவாங்க, ஆனா பக்தி தொண்டுல ஈடுபட மாட்டாங்க. அதையும் பார்க்கணும் நம்ம. வெறும் வார்த்தையில நாங்க பக்தர்கள் இல்லைன்னா வெறும்னே கண்டி மாலை திலக் போட்டுக்கிட்டு நாங்க பக்தர்கள்னு சில பேர் வேஷம் போடுவாங்க. அவர்களுக்கு பகவத்கீதை சொன்னா கூட புரியாது. பக்தி தொண்டுல ஈடுபடலைன்னாலும் புரியாது பகவத்கீதை. வெறுமனே நான் வந்து பக்தன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் செஞ்சுட்டு ஆனா பக்தி தொண்டுல எனக்கு விருப்பம் இல்லை, நாட்டம் இல்லை அப்படின்னும் போது புரியாது. 116வது கேள்வி, ஏன் பகவத்கீதை பக்தர்களின் மத்தியில் மட்டுமே விவாதிக்கப்பட வேண்டும்? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பகவத்கீதை பக்தர்களின் மத்தியில் விவாதிக்கப்பட வேண்டும். ஏனெனில் பக்தர் அல்லாதவர் கிருஷ்ணரையோ பகவத்கீதையோ புரிந்து கொள்ள முடியாது. கிருஷ்ணரையும் பகவத்கீதையும் உள்ளபடி ஏற்காதவர்கள் பகவத்கீதைக்கு மனம் போன போக்கில் விளக்கம் அளித்து அபராதம் இழைப்பார்கள். கிருஷ்ணரை புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளாக ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பவர்களுக்கு மட்டுமே பகவத்கீதை விளக்கப்பட வேண்டும். சரியா சொன்னீங்க, நன்றி. இந்த பகவத்கீதை வந்து பக்தர்கள் ஏதாவது ரொம்ப தூய பக்தர்கள் இல்லாட்டினா கூட பரவாயில்ல, பக்தி தொண்டு கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள்னு ஏட்டளவிலாவது ஒத்துக்கிறவங்களுக்கு தான் நம்ம சொல்ல முடியும். மற்றவர்களுக்கு எல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அவர்கள் வந்து திரை போட்டுருது. இந்த திரை போட்டுடுச்சுன்னா அது ஒண்ணும் தெரியாது கண்ணுக்கு. இப்ப கண்ணுல நீங்க கருப்பு கண்ணாடி போட்டீங்கன்னா வெளியே இருக்கிறது எல்லாமே கருப்பா இருக்கும், பிளாங்கா இருக்கும். அந்த மாதிரி மக்கள் அவங்க. அதை எடுத்தாதான் அவங்களால புரிஞ்சு கொள்ள முடியும். அதனால அவங்களுக்கு சொல்ல முடியாது. பக்தர்களுக்கு மட்டும்தான் பகவத்கீதை. 117வது கேள்வி, தூய பக்தி யாருக்கு உறுதிப்படுத்தப்படுகிறது? எந்த மனிதன் இந்த பிரேம பக்தியை செய்து இந்த உயர்ந்த ரகசியமான கீத சாஸ்திரத்தை என்னுடைய பக்தர்களுக்கு சொல்வானோ அவன் என்னையே அடைகிறான், இதில் சந்தேகம் இல்லை. யாரு பகவத்கீதையை பிரச்சாரம் செய்யறாங்களோ, நேர்மையாக அதுக்காக முயற்சி செய்கிறார்களோ அவங்களுக்கு வந்து தூய பக்தி உறுதிப்படுத்தப்படுகிறது, பகவானையும் சென்று அடைவார்கள். 118, ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பிரியமான தொண்டன் யார்? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க பத்மா மாதாஜி. பகவத்கீதை உள்ளது உள்ளபடி எடுத்துரைப்பதற்கு நேர்மையாக யாரொருவன் முயன்றாலும் பக்தியின் செயல்களில் அவன் முன்னேற்றம் அடைந்தாலும் அவனை விட எனக்கு பிரியமான தொண்டன் உலகில் யாரும் இல்லைன்னு கிருஷ்ணர் சொல்றாரு. அவனை விட பிரியமான யாரும் ஆக முடியாதுன்னு அவர் சொல்றாரு. ஏன்னா தானும் படிச்சு மத்தவங்களுக்கு சொல்றவர் தான் வந்து பிரியமான நண்பன். நன்றி. அடுத்த கேள்வி 119வது கேள்வி, பகவத்கீதை கற்பதை பகவான் எவ்வாறு அறிவிக்கிறார்? அவர் இந்த புனிதமான உரையாடை பெற்றவன் தனது அறிவால் என்னை வழிவிடுவான் என்று அவர் அறிவிக்கிறார். இப்ப வந்து பகவத்கீதை படிக்கிறது கூட பக்தி தான். பகவத்கீதை படிப்பதும் பக்தி தொண்டு தான். அதனால அறிவால் வழிபடுதல். பகவத்கீதை படிக்கிறது என்னது? அறிவால் வழிபடுதல். நன்றி. அடுத்த கேள்வி 120வது கேள்வி, பகவத்கீதையை நம்பிக்கையுடனும் பொறாமை இன்றியும் கேட்பவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்? ஹரே கிருஷ்ண மாதாஜி. சீதலாயம்மன். நம்பிக்கையுடனும் பொறாமையின்றியும் இதனை யாரொருவன் கேட்கின்றானோ அவன் பாவ விளைவுகளிலிருந்து விடுபட்டு புண்ணியம் செய்தவர்கள் வாழும் மங்களகரமான லோகங்களை அடைக்கின்றான். இது தூய பக்தி இல்ல. நம்பிக்கை இருக்கு, பொறாமையும் இல்ல. இன்னும் தூய பக்தி நிலைக்கு போனாங்கன்னா இங்கே சுத்த மாட்டாங்க. தூய பக்தி செய்யறவங்க கிருஷ்ணரைத்தான் அடைவார்கள். ஆனா அடுத்த நிலையில இருக்கக்கூடியவங்களுக்கு இது. அடுத்து 121வது கேள்வி, புண்ணிய கர்மானாம் என்னும் சொல் எதை குறிக்கிறது? புண்ணிய கர்மானாம் என்னும் சொல் எதை குறிக்கிறது? அனுராதா மாதாஜி.
பல உலகங்கள் லோகங்கள் சொல்லப்படும். இல்ல, புண்ணிய கர்மானாம் எனும் சொல் எதை குறிக்கிறது? ஹரே கிருஷ்ணா. எந்த மனிதன் நம்பிக்கையுடனும் குறை காணாதவனும் இந்த கீதா ரகசியத்தை கேட்கவாவது செய்வானோ அவனும் பாவங்கள் அடைந்து விடுவிட்டு புண்ணிய காரியங்கள் செய்யக்கூடிய மனிதர்கள் அடையும் சொந்த புண்ணிய உலகங்களை அடைவான். ஹரே புண்ணிய பாரதி, கர்மணம் சொல்லுங்க. ஹரே புண்ணிய கிருஷ்ணா. கர்மணம் என்ற வேதங்களில் சொல் விதிக்கப்பட்டுள்ள அஸ்வமேத யாகத்தை போன்ற மாபெரும் யாகங்கள் செய்வதை குறிக்கின்றது. குறிக்கிறது. புண்ணிய கர்மான்னா அஸ்வமேத யஜ்யம் பண்றதெல்லாம் புண்ணிய கர்மம். வேதங்களை படிக்கிறது, அஸ்வமேத யஜ்யம் பண்றது, இதெல்லாம் புண்ணியம் தரும். 122வது கேள்வி. தூய பக்தியில் ஈடுபடாத ஆனால் பக்தி தொண்டை ஆற்றுவதில் நேர்மையுடன் இருக்கும் நபர்களின் கதி யாது? இங்க அழகா போட்டிருக்கிறார் பிரபுபாதர் பொருளுரையில. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க பாரதி மாதாஜி. தூய பக்தியில் ஈடுபடாத ஆனால் பக்தி தொண்டை ஆற்றுவதில் நேர்மையுடன் இருக்கும் நபர்கள் துருவ மகராஜர் வீட்டிற்கும் துருவலோகத்தை சென்றடைய முடியும். பகவானின் பெரும் பக்தரான அவர் துருவ நட்சத்திரம் என்று அழைக்கப்படும் ஒரு சிறப்பான லோகத்தில் இருக்கிறார். ஹரே கிருஷ்ணா. இது யாருக்குன்னா புரியுதா? இது ஏன் இப்படி சொல்லியிருக்கிறார் பிரபுபாதர்னு? யார் இதுக்கு விளக்கம் கொடுப்பீங்க? தூய பக்தியில்னா என்ன அர்த்தம்? தூய பக்தியில் ஈடுபடாமல் ஆனால் பக்தி தொண்டை ஆற்றுவதில் நேர்மையுடன். கிருஷ்ண பிரேமநந்தினி சொல்லுங்க. நம்ம நவவித பக்தி தொண்டு வழிமுறைகள் எல்லாம் செய்யறோம். ஆனா நம்மளோட மனசுல 5 விதமான ரசங்கள்ல ஏதோ ஒரு விதத்துல பகவானோட உறவு கொண்டு அந்த தூய அன்பை பகவான் மேல வளர்த்துக்கும் போது பகவானோட லோகத்துக்கு நம்ம சென்றடைய முடியும். தூய பக்தினா நம்ம சொல்லிட்டோம் இல்லையா? அந்யாபிலாஷிதா சூன்யம் தியான கர்மாதி அனாவிருத்தம் அனுகூல்யன கிருஷ்ணானுசீலனம் பக்திருத்தமா. அந்த நிலைமைக்கு நாம போனாதான் நம்ம கோலோக் விருந்தாவன். ஆனா மனசுல பௌதிக ஆசைகள் இருக்கு. இப்ப நம்ம எல்லாருக்குமே பௌதிக ஆசைகள் இருக்கு. அந்த ஆசைகளை இப்படி வச்சுட்டு அதை எடுக்கல இருக்கு. அந்த ஆசைகளோட நாம பக்தி தொண்டு செய்யறோம். அப்பனா என்ன அர்த்தம்? அங்க முழுமையா அங்க போக முடியாது பகவான் கிட்ட. அதனால பகவான் ஒரு கருணை வச்சு சரி முயற்சி பண்ணிட்டாங்க இவங்க செய்யறாங்க அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாரு, வேற ஒரு இடத்துல, நான் போன வாரம் வகுப்பிலே சொன்னேன், ஒரு படிப்பு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க நிறைய படிப்பு இருக்கு உலகத்துல, ஏதோ ஒண்ணு எடுத்துக்கலாமே, இந்த டாக்டர் படிப்பை எடுக்கலாம். இந்தியால இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும், எம்பிபிஎஸ்னு ஒரு படிப்பு. அந்த படிப்பை முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க நேரடியா டாக்டர் ஆகுறது இல்லை. போய் ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரைனிங்கா போடுவாங்க. அதுல கம்மி சம்பளம். அந்த ட்ரைனிங் முடிச்சு அதுல அவங்க சக்சஸ் ஆனாதான் அவங்களுக்கு பெரிய மருத்துவமனையில வேலையோ இல்ல அவங்க தனியா கிளினிக் ஆரம்பிக்கிறதோ செய்யலாம். அதே போலதான் அந்த பக்தியில ஒரு பர்ஃபெக்டா இருக்கிறவங்க நேரடியா அப்படியே இங்க இருப்பாங்க, அடுத்த நிமிஷம் கோலோக் விருந்தாவனத்துல இருப்பாங்க. அப்படி ஒரு நிலையை ஒரு பக்தரை அடையல. மனசுல ஏராளமான பௌதிக ஆசைகள் இருக்கு, அதோட சேர்ந்து பக்தி தொண்டு செய்யறாங்க நம்மள மாதிரின்னே வச்சுக்கோங்களாமே. அப்படிப்பட்டவர்களுக்கு ட்ரைனிங் போட்டு தான் அனுப்புவார் கிருஷ்ணர். அதுதான் இங்க பிரபுபாதர் சொல்றாரு. அந்த ட்ரைனிங் ஒரு பெரிய பக்தர் கீழே இருக்கணும். துருவ மகாராஜர் போன்ற துருவலோகம், இது சத்தியலோகமா கூட இருக்கலாம். துருவ மண்டலத்துக்கு போகலாம், இல்லைன்னா பிரம்மா இருக்கும் சத்தியலோகம், பிரம்மலோகம், அங்க போவாங்க. அது நீண்ட நாள் வாழ்க்கை. அது அங்க தேர்ச்சி பெற்ற பிறகுதான் கோலோக விருந்தாவன். அதுதான் இங்க பிரபுபாதர் சொல்றாரு. 120. ஆனா இங்க பௌதிக உலகத்துல இருக்கிறதுக்கு இதெல்லாம் முக்தி அடைஞ்ச நிலைக்கு சமந்தான். 123வது கேள்வி. ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனை பகவத்கீதையை புரிந்து கொண்டாயா என ஏன் கேட்கிறார்? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க அனிமா மாதாஜி. அர்ஜுனனின் ஆன்மீக குருவாக பகவான் செயல்பட்டு கொண்டிருந்தார். எனவே பகவத்கீதை முழுவதையும் முறையாக கோணத்தில் அவன் புரிந்து கொண்டிருக்கின்றானா என்பதை வினவுவது அவரது கடமை. அவ்வாறு புரிந்து கொள்ளாவிடில் எந்த கருத்தையும் வேண்டுமானாலும் தேவைப்பட்டால் முழு பகவத்கீதையும் மீண்டும் விளக்குவதற்காக பகவான் தயாராக இருந்தார். சரியா சொன்னீங்க. ஒரு ஆன்மீக குருவனுடைய கட்டளை தன்னுடைய சிஷ்யன் பாடத்தை புரிஞ்சுக்கிட்டானா இல்லையான்றது கேட்கணும். எந்த ஒரு நல்ல டீச்சர் யாராவது பாடம் நடத்துறாங்கன்னா நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கிச்சா, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா கேளுங்க அப்படின்னு கேட்கறது தான் நியாயம். அதை தான் கிருஷ்ணர் செய்யறார். அதுதான் அவருடைய கடமை. 124வது கேள்வி.
அங்கீகரிக்கப்பட்ட நபரிடமிருந்து பகவத்கீதையை கேட்பதால் ஏற்படும் விளைவு யாது? ஹரே கிருஷ்ண மாதாஜி. கிருஷ்ணரை போன்ற அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீகரிடமிருந்தோ அவரது பிரதிநிதியிடமிருந்தோ பகவதி கேட்பதால் அறியாமையிடம் நீங்குவதை காண முடியும். அறியாமை இருளிலிருந்து நீங்குவார்கள், முக்தியும் பெறுவார்கள் என்பது நிச்சயம். நன்றி மாதாஜி. 125வது கேள்வி, சுய ஒழுக்கத்துடன் செயல்படுதல் என்றால் என்ன? சுய ஒழுக்கத்துடன் செயல்படுதல் அப்படின்னா என்ன? கடமைகள் ஆணை கேட்க செயல்படுறதுன்னா சுய ஒழுக்கத்துடன் உண்மையான செயல்பட வேண்டியவன் ஜீவாத்மாவின் சொரூபம் முழுமுக்களை நீக்கி தொண்டன் என்று மகாபிரபு கூறுகிறார். இந்த உண்மையை மறந்த ஈடுபாடி ஜடையில் கட்டுண்டவன் ஆகிறான். சரியா பதில் சொன்னீங்க, நன்றி. சுய ஒழுக்கம் அப்படின்னா நான் என்னுடைய நிலையில், என்னுடைய உண்மையான நிலை எது? உண்மையான நிலையில், கண்டிப்பா வரணும் அந்த வார்த்தை. உண்மையான நிலையில் பகவானின் ஆணைக்கேற்றபடி. உண்மையான நிலை நான் பெண்ணோ, நான் ஆணோ, நான் மிருகமோ, நான் தேவனோ, நான் அசுரனோ கிடையாது. உண்மையான நிலை ஜீவேரே சொரூப் ஹய நித்யேர கிருஷ்ணதாஸ். இதுதான் நம்முடைய உண்மையான நிலை. அந்த நிலையில் பகவானின் ஆணைக்கேற்ப, அது கூட ஒரு 2 விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும். நான் யாருன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டு பகவானுடைய ஆணைக்கேற்ற மாதிரி நம்ம நடந்து கொள்வதுதான் சுய ஒழுக்கம். சுய ஒழுக்கம்னா அந்த ஒழுக்கம் நினைச்சுக்க கூடாது, அதுவும் ஒழுக்கம். ஏன்னா இந்த இடத்துல அதான் அதுக்கு பொருள். 126வது கேள்வி, மயக்கம் என்றால் என்ன? மயக்கம்னா என்ன? தலை சுத்தி கீழே விழுறதா மயக்கம்? நான் இந்த உடல்னு கருதுவது மயக்கம் வந்துச்சு. இந்த மயக்கத்தின் காரணமாக இந்த உயிர்வாடி ஜட உலகில் தொண்டு செய்து கொண்டுள்ளான். தனது காமத்தினாலும் ஆசைகளாலும் அவன் பந்தப்பட்டுள்ள போதிலும் தன்னை உலகின் எஜமானனாக எண்ணிக்கொண்டுள்ளான். இதுதான் மயக்கம்ங்கிறது. தன்னையே எஜமானனாகவும் உயிர்வாழி தன்னையே கடவுளாக நினைக்கிறது தான் மிகப்பெரிய மயக்கம். மயக்கம் சாதாரண லெவல்ல இருந்து பெரிய லெவல் வரைக்கும் போகுது. ஒண்ணு நான் இந்த உடல்னு நினைச்சுக்கிறது மயக்கம். அதை விட பெரிய மயக்கம் மாயாவாதிகள்லாம் நாங்க பக்தர்கள், நாங்களே கடவுள் அப்படின்னு நினைச்சுக்கிறது மிக மிக பெரிய மயக்கம். மோக அப்படின்னு சொல்றாங்க, மோகம் அப்படின்னு சொல்றாரு. நன்றி. அடுத்த கேள்வி, 127வது கேள்வி, கிருஷ்ண உணர்வு என்றால் என்ன? கிருஷ்ண உணர்வுன்னா என்ன? நிறைய இடத்துல பிரபுபாதர் நமக்கு பதில் சொன்னாலும் கிருஷ்ண உணர்வு என்பது கிருஷ்ண உணர்வில் செயல்படுதல் இல்லையா? கிருஷ்ண உணர்வு, கிருஷ்ண கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா என்ன? கிருஷ்ணருடைய கட்டளைக்கு ஏற்ப செயல்படுவதா? எப்பவுமே நம்ம பக்தியை நம்ம விருப்பப்படியே செஞ்சு 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 பழகிட்டோம். எனக்கு இது பிடிக்குது அதனால செய்யறேன் அப்படின்னு. எனக்கு பிடிச்சது இல்ல, அவருக்கு என்ன பிடிக்குதோ அதான் செய்யணும். அதனாலதான் கோயில் எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு பிடிச்சதெல்லாம் அங்க வைக்கிறது இல்ல. அங்க ஆகம விதிப்படி என்ன பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணணுமோ அதுதான் பண்ணுவாங்க. இப்ப எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பீஸா பிடிச்சிருக்குது, எனக்கு பாஸ்தா பிடிச்சிருக்கு, எனக்கு அது பிடிச்சிருக்கு, இது பிடிச்சிருக்கு, நான் அதை செய்யறேன் அப்படி இல்லை. அவருக்கு என்ன பிடிக்குமோ அதான் நைவேத்தியம் நடக்கும். நீங்க எந்த கோயில்ல போனீங்கன்னாலும் 6 கால பூஜை இருக்கு, 3 கால பூஜை, 4 கால பூஜைன்னு இருக்கு. அந்த பூஜைகள்ல பகவானுக்கு எது பிடிக்குமோ அதுவே நைவேத்தியம் செய்யப்படுகிறது. இதுதான் பக்தி தோன்று. எனக்கு பிடிச்சது செய்யறது பக்தி கிடையாது, அவருக்கு பிடிச்சது செய்யறதுதான் பக்தி. ஏன்னா அர்ஜுனனுக்கு என்ன பிடிச்சிருக்கு? அர்ஜுனன் நான் காட்டுக்கு போய் தவம் பண்றேன், எனக்கு இது வேண்டாம்னு சொன்னார். ஆனா கிருஷ்ணர் அதை சொல்ல, கிருஷ்ணர் சண்டை போடுன்னு சொல்றார். கிருஷ்ணருக்கு பிடித்ததை செய்வதுதான் பக்தி தோன்று. 128வது கேள்வி, மயக்கத்தில் இருக்கும் மனிதன் எதை அறிவதில்லை? நிறைய பதில் எழுதியிருக்கேன். மயக்கத்தில் இருக்கும் மனிதன் எதை அறிவதில்லை? சுந்தரி மாதாஜி, சுந்தரி மாதாஜி பதில் சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி நான் எப்பதான் மாதாஜி குரூப்ல அடுத்த கொஸ்டின் சொல்றேங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. வேற யாராவது? சாந்தமணி மாதாஜி பதில் சொல்லிட்டாங்க. வனஜா மாதாஜி, வனஜா. கிருஷ்ணம் ஜடம் என்னும் புறசக்தியால் மயக்கமுட்டுள்ள கட்டுண்ட ஆத்மா பூரண அறிவுடையவரும் எல்லாவற்றின் உரிமையாளரும் முழுமுதற் கடவுளே எஜமானர் என்பதை அறிவதில்லை. தான் விரும்பும் எதையும் அவரால் தனது பக்தர்களுக்கு அளிக்க முடியும். அவர் எல்லோருக்கும் நண்பர்.
இருப்பினும் பக்தர்களிடம் சிறப்பான நாட்டமுடையவர். எல்லா உயிர்வாழிகளையும் இந்த ஜட இயற்கையும் கட்டுப்படுத்துபவர் அவரே. முடிவற்ற காலத்தை கட்டுப்படுத்துபவரும் அவரே. அவர் எல்லா ஐஸ்வர்யங்களையும் சக்திகளையும் பூர்ணமாக பெற்றுள்ளார். அந்த பரமபுருஷ பகவான் தனது பக்தனுக்கு தன்னையே கொடுக்க முடியும். அவரை அறியாதவன் மாயையின் மயக்கத்தில் உள்ளான். அவன் பக்தனாக ஆவதில்லை, மாறாக மாயையின் சேவகனாக ஆகிறான். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சரியா சொன்னீங்க. ஏன்னா மயக்கத்துல இருக்கிறவனுக்கு இத்தனை விஷயம் தெரியாது. கிருஷ்ணர் தான் எஜமான், கிருஷ்ணர் தான் கட்டுப்படுத்துபவர், கிருஷ்ணர் தான் தன்னுடைய பக்தர்களுக்காக தன்னையே கொடுப்பவர். இதெல்லாம் மயக்கத்துல இருக்கிற ஜீவராசிக்கு புரியாது. அவ்வளவுதான், பெரிய போச்சு. அதனாலதான் சொல்லி நேரத்தை வீணாக்க வேண்டாம்னு சொல்லிட்டாரு கிருஷ்ணரே. அதனால இந்த விஷயம் அவங்களுக்கு எல்லாம் என்ன பண்றது? அப்போ பிரசாதம் மட்டும் கொடுக்கலாம். 129வது கேள்வி. சஞ்சயனுக்கு ஏன் மயிர்கூச்சம் ஏற்பட்டது? கிருஷ்ணா மாதாஜி, நான் சொல்றேன் மாதாஜி. கிருஷ்ணர் அர்ஜுனன் என்னும் இரு மகாத்மாக்களுக்கிடையே உரையாடல் நான் கேட்டேன். அது அற்புதமான விஷயங்களினால் எனக்கு மயிர்கூச்சம் ஏற்பட்டது. 2 மகாத்மாக்கள் பேசினாங்கன்னா நமக்கு ரொமாஞ்சம் வந்துரும் இல்லையா? ஒரு மெய் சிலிப்பு ஏற்படும். அதுதான் அங்க நடந்தது. அவர் அதை பாக்குறாரு, எவ்வளவு அற்புதம். அதை பார்த்தவன அவருக்கு மெய் மறந்த நிலை சஞ்சயனுக்கு வந்தது. 130வது கேள்வி. சீட பரம்பரையின் ரகசியம் யாது? சொல்லுங்க. கிருஷ்ணரை நேரடியாக அல்லாமல் ஆன்மீக குரு என்னும் ஊடகத்தின் மூலமாகவே புரிந்து கொள்ள வேண்டும். அனுபவம் நேரடியானதே என்றாலும் ஆன்மீக குரு தெளிவான ஊடகம் ஆவார். இதுவே சீட பரம்பரையின் ரகசியமாகும். ஆன்மீக குரு அங்கீகாரம் பெற்றவராக இருந்தால் அர்ஜுனரை போலவே பகவத்கீதையை நேரடியாக கேட்க முடியும். நல்லா சொன்னீங்க, நன்றி. ஏன்னா ஆன்மீக குருன்ற ஊடகத்தின் மூலம் நாம பகவானை அடையலாம். அதுல முக்கியமான கருத்து, நமக்கு அனுபவம் நேரடியா தான் கிடைக்கும். நம்ம கிருஷ்ணரோட நேரடியா நம்ம கொண்டாடலாம். ஆனால் ஆன்மீக குரு மூலியம் தான் அதை செய்ய முடியும். நம்ம நேரடியான அனுபவம் நமக்கு கிடைக்கும். ஆனால் குருவின் மூலமாக தான் நம்ம அந்த நேரடியாவ அங்க போக முடியும். குரு தான் நமக்கு ஆன்மீக குரு தான் அதற்கான உதவி செய்வார். 131வது கேள்வி. பகவத்கீதையில் விளக்கப்பட்டுள்ள யோக முறைகள் யாவை? சிம்பிள் கேள்வி. அப்படியே கண்ண மூடி கூட சொல்லிடலாம் நீங்க. சொல்லுங்க. கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் 3 முறைகள் விளக்கப்பட்டது. அதுல ஒண்ணு சொல்லப்படல. நாம படிச்சுட்டு வந்திருக்கோம். ஏன்னா அதுல எழுதல. நான் நினைச்சேன் இன்னொரு யோகம். என்ன யோகம் அது? கர்ம யோகம் சொன்னாங்க, ஞான யோகம் சொன்னாங்க, பக்தி யோகம் சொன்னாங்க. ஒண்ணு எழுதப்படல. அஷ்டாங்க யோகம். ஞான யோகம் அஷ்டாங்க யோகத்துல ஒரு பகுதி. யம நியம பிரத்யாகார தியான அஷ்டாங்க யோகத்துல தியான யோகம் ஒரு பகுதி. அஷ்டாங்க யோகம்ன்றது அந்த யோகம் பண்றோமே அது. 132வது கேள்வி. ஆன்மீக குருவின் பிறந்த நாள் ஏன் வியாச பூஜையாக கொண்டாடப்படுகிறது? ஹரே கிருஷ்ணமாதி. கிருஷ்ணரிடமிருந்து நேரடியாக கேட்பதற்கும் வியாசரை போன்ற அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவின் மூலமா கிருஷ்ணரிடமிருந்து நேரடியாக கேட்பதற்கும் உண்மையில் எந்த வித்தியாசம் கிடையாது. ஆன்மீக குரு வியாசவன் பிரதிநிதி. எனவே ஆன்மீக குருவின் பிறந்த தினத்தன்று அவரது சீடர்கள் வேத முறைப்படி அந்த விழாவினை வியாச பூஜையாக கொண்டாடுகின்றனர். ஹரே கிருஷ்ணமாதி. இப்ப ஆன்மீக குரு என்பவர் வியாசரின் பிரதிநிதி. குரு தத்துவம் என்றது ஒண்ணுதான். குரு தத்துவம் என்பது ஒன்றுதான். ஏன்னா எப்படின்னா அவங்க எல்லாருமே ஒரே மொழிதான் பேசுகிறார்கள். ஒரே மொழி பேசுறதுன்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் ஆங்கிலமே பேசுறாங்களா? இல்ல. அவர்களுடைய செய்தி, அவர்களுடைய கருத்து, அவர்களுடைய அறிவுரை, அவர்களுடைய பாடம் எல்லாம் ஒண்ணுதான். அதனால குரு தத்துவம்னு சொல்றோம். அந்த குருக்கள் உண்மையான குரு பரம்பரையில் வரக்கூடிய ஆன்மீக குருக்கள் அங்க நமக்கு வியாசரின் பிரதிநிதிகளாக இருக்கிறார்கள். அதனால வியாச பூஜை. 133வது கேள்வி. கிருஷ்ண உணர்வின் பலன் யாது? கிருஷ்ண உணர்வின் பலன் அவன் மேன்மேலும் அறிவுரை பெற்று உடம்பயிலுடன் வாழ்வை அனுபவிக்கிறான். சில நேரங்களில் மட்டுமல்ல, ஒவ்வொரு காலமும் அனுபவிக்கிறான். நன்றி, சரியா சொன்னீங்க. சில நேரங்கள்ல மட்டும் இல்ல, ஒவ்வொரு பிரதிபதம் பூர்ணாமிருதாஸ்வாதனம் பாக்குறோம்ல. சேத்தோதர்ப்பண மார்ஜனம், பவமகா தாவாக்னி நிர்வாபனம்,
ஸ்ரேய கைரவ சந்திரிகா வித்தரணம் வித்யாவது ஜீவனம் ஆனந்தாம் புதிவர்தனம் ஆனந்தாம் புதிவர்தனம் பிரதிபதம் பூர்ணாமிருஸ்தா ஸ்வாதனம். ஒவ்வொரு அடியிலையும் அந்த ஆனந்தத்தை, அந்த அமிர்தத்தை பக்தன் சுவைக்கிறான். 134வது கேள்வி. பகவானின் விஸ்வரூபத்தை எவரெல்லாம் பார்த்தனர்? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நவமணி மாதாஜி. விஸ்வரூபம் அர்ஜுனனுக்கு மட்டுமே காட்டப்பட்டது. இருப்பினும் விஸ்வரூபம் அர்ஜுனனுக்கு காட்டப்பட்ட பொழுது மிக சிறந்த பக்தர்கள் சிலரும் அதனை காண முடிந்தது. வியாசரும் அவர்களில் ஒருவர். பகவானின் மிக சிறந்த பக்தரில் ஒருவரான அவர் கிருஷ்ணரின் சக்தி பெற்ற அவதாரமாக கருதப்படுகின்றார். விஸ்வரூபத்தை வியாசர் தனது சீடனான சஞ்சயனுக்கு காட்டினார். ஹரே கிருஷ்ணா. நன்றி, சரியா சொல்லிட்டீங்க. மிக சிறந்த பக்தர்கள் எல்லாம் பார்த்தாங்க. இங்க நடக்கிற சம்வாதம், இந்த உரையாடலை மிக சிறந்த பக்தர்கள் பார்த்தாங்க. வியாசர் பார்த்தார். வியாசர் தன்னுடைய சிஷ்யன் ஆகிய சஞ்சயனுக்கும் அதை காட்டுறதுக்கு கண்களை கொடுத்தார். திவ்ய சக்ஷு, அந்த மேன்மை பெற்ற கண்களை கொடுத்தார். 135வது கேள்வி. சஞ்சயன் தனது அபிப்பிராயம் என கூறியது யாது? அவனுக்குன்னு ஒரு அபிப்பிராயம் இருக்குல்ல, யார் பதிலே சொல்லி அவங்க தான் வரணும். சீதலா யமுனா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. யோகிகளின் இறைவனான கிருஷ்ணர் எங்கெல்லாம் இருக்கின்றாரோ, உன்னத வில்லாளியான அர்ஜுனன் எங்கெல்லாம் இருக்கின்றாரோ அங்கெல்லாம் செல்வமும் வெற்றியும் அசாதாரணமான வலிமையும் நியாயமும் இருக்கும் என்பதே சஞ்சயனுடைய அபிப்பிராயம். நன்றி, சரியா சொன்னீங்க. எங்கெல்லாம் கிருஷ்ணர் அர்ஜுனர் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் கண்டிப்பா வெற்றி தான். வேற யாரும் வெற்றியை பத்தி யோசிக்கவே முடியாது. 136வது கேள்வி. ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனின் சாரதி என்ற நிலை எதை காட்டுகிறது? இதுல ஒரு ஒரு பதில் இருக்கு, ஒரு நல்ல பதில். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லிட்டீங்க மாதாஜி, பதில் சொல்லிட்டீங்க. அமிர்தமாய் விஷாக்கா நிறைய பதில் சொல்லிட்டீங்க. மணிமேகலை மாதாஜி. மணிமேகலை மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா, நான் பேசுறது கேக்குதா? வருவாங்க இருங்க மாதாஜி. நீங்க டக்குன்னு அது எப்படியோ ஆன்லைன்ல அப்படியே டப்பால்னு இருக்கிறீங்க. நீங்க வேகம். நீங்க நிறைய கேள்விக்கு பதில் சொல்லிட்டீங்க. பக்தர்கள் மெதுவா மைக் ஆன் பண்ணுவாங்க, நான் கூப்பிடுவேன் பேர, அவங்களுக்கு அப்புறமா லேட்டா கேக்குது. மணிமேகலை மாதாஜி பதில் சொல்ல, அவங்க ஏதோ ஆன் பண்ணிட்டு எங்கேயோ போயிட்டாங்க. அமிர்தமாய் விஷாக்கா மாதாஜி சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அர்ஜுனனின் சாரதி எனும் நிலையை கிருஷ்ணர் ஏற்றுக்கொண்டது அவரது மற்றொரு ஐஸ்வர்யத்தை காட்டுகின்றது. கிருஷ்ணர் எல்லா ஐஸ்வர்யங்களுக்கும் பூரணமாக நிறைந்தவர். அவற்றில் ஒன்று துறவு. இத்தகு துறவினை வெளிக்காட்டும் பற்பல சம்பவங்கள் உள்ளன. ஏனெனில் கிருஷ்ணரே துறவிற்கும் எஜமானர். சரி, நன்றி, நல்லா சொல்லிட்டீங்க. துறவு என்ற ஒரு ஐஸ்வர்யம். அமுலு மாதாஜி, நீங்க மற்ற ஐஸ்வர்யங்கள்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். துறவுன்றது ஒரு ஐஸ்வர்யம் தான், நிறைய ஐஸ்வர்யம் இருக்கு. அந்த ஐஸ்வர்யத்துல அழகு, அறிவு, நீங்க ஏன் சொல்றீங்க? நான் கேட்டவங்க தான். சரிங்க மாதாஜி. அமுலு மாதாஜி, ஐஸ்வர்யங்கள் சொல்லுங்க. அழகு, அறிவு, தியாகம். தியாகம் தான் இங்க சொல்லியாச்சு. மீதி 5 சொல்லணும், 6 இருக்கு. தியாகம் சொல்லியாச்சு. துறவு, அழகு, அறிவு தான் சொன்னீங்க. வீரம், வலிமை, வலிமை, செல்வம், புகழ், அழகு, அறிவு, செல்வம், புகழ், வலிமை, துறவு. சரியா சொன்னீங்க, நன்றி. 137வது கேள்வி. நீதியின் பரம உபதேசம் யாது? வெயிட் பண்ணலாமே. மணிமேகலை மாதாஜி ஆன் பண்ணிட்டு எங்க போனீங்க? மைக் ஆன் பண்ணிட்டு எங்கன்னா போயிருது. வரவே இல்லை பாருங்க சீனுக்கு. எனிவே, வேற யாராவது பதில் சொல்றீங்களா? இங்க பாருங்க, டாப் 10ங்களே புடிச்சுன்னுக்குறாங்க.
ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இருங்க இருங்க ஹரே இருங்க கிருஷ்ணா இருங்க மாதாஜி. எல்லாரும் ஹரே பொறுமையா கிருஷ்ணா மாதாஜி. நான் சொல்றேன் மாதாஜி. நவமணி மாதாஜி சொல்லுங்க. நீதியின் பரம உபதேசம் என்னவெனில் மண்மனா பவமத் பக்த கிருஷ்ணரது பக்தனாக ஆக வேண்டும் என்பது 9ஆம் அத்தியாயத்தின் 34வது ஸ்லோகத்தில் கூறப்பட்டுள்ளது. மேலும் எல்லா தர்மத்தின் சாரமும் கிருஷ்ணனின் சரணடைவதே. சர்வதர்மான் பரிஜத்திய மாம் ஏகம் சரணம் ரஜ. பகவத்கீதையின் உபதேசங்கள் பரம தர்மத்தையும் நீதியையும் உள்ளடக்கியுள்ளன. மற்ற முறைகள் தூய்மைப்படுத்தலாம், இந்த முறையை அடைவதற்கு ஒருவனுக்கு வழிகாட்டலாம். ஆனால் எல்லா தர்மத்திற்கும் நீதிக்கும் இறுதியாக விளங்குவது கீதையின் உபதேசமான கிருஷ்ணரிடம் சரணடை என்பதே. இது 18வது அத்தியாயத்தின் தீர்ப்பாகும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. சரியா சொன்னீங்க. நீதியின் பரம உபதேசம் இந்த 2 தான். மன்மனா பவமத் பக்தோ சர்வதர்மான் பரித்தேஜ. கிருஷ்ணரிடம் சரணடை என்பதுதான் பகவத்கீதையினுடைய ஒரே ஒரு வரியில் பதில். 138வது கேள்வி. பூரண உண்மையின் 3 நிலைகள் யாவை? கோலோக நிவாசினி மாதாஜி. இந்த ஈஸ்வரா, ஜீவன், பிரகிருதி, காலா, கர்மா 5 மாதாஜி இல்ல பகவத்கீதை இல்ல நான் 5 கேட்கல, 3 கேட்டேன். பூர்ண உண்மையின் 3 நிலைகள். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பூரண மாதாஜி உண்மையின் நான் சொல்றேன். 3 நிலைகள். ஈஸ்வரே பரம உண்மை, அருவ பிரம்மன் பரமாத்மா. பரமாத்மா, பிரம்மன் பரமாத்மா பகவான். பிரம்மன் பரமாத்மா பகவான் மாதாஜி. பிரம்மன் பரமாத்மா பகவான் முழு முதல் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணர். 3 நிலை, பூரண உண்மையின் 3 நிலைகள். 5 விஷயங்கள் இப்ப சொல்லுங்க. பகவத்கீதையின் 5 முக்கிய விஷயங்கள், அவை யாரை சார்ந்துள்ளன? கோலோக நிவாசினி மாதாஜி போயிட்டாங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. லலிதா சுந்தரி மாதாஜி சொல்லுங்க. பாவம் மூவா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. பகவத்கீதையின் 5 முக்கிய விஷயங்கள் என்ன அப்படின்னா ஜட இயற்கை, காலம், கர்மா, அதாவது ஜீவாத்மா, பரமாத்மா, காலம், கர்மா, ஜட இயற்கை. இந்த 5 முக்கிய விஷயங்கள் இதுல எல்லாம் பகவான் கிருஷ்ணரையே சார்ந்து இருக்கிறது. சரியா சொன்னீங்க, நன்றி. உயிர் வாழி எப்படி தனது இயற்கையான நிலையை அடையலாம்? இதான் கடைசி கேள்வி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இருங்க இருங்க, மங்களம்னு ஒரு மாதாஜி வந்திருக்காங்க. பதில் சொல்றீங்களா? மங்களம், நீங்க மைக் ஆன் பண்ணீங்கன்னா பதில் சொல்லுவீங்கன்னு உங்க பேரை நான் கூப்பிடுவேன். மைக்க நீங்க ஆன் பண்ண கூடாது. இல்லைன்னா பதில் சொல்ல விரும்பலன்னா நீங்க ஆஃப்லயே இருக்கணும். சிவானி சொல்றியாப்பா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க. நம்மளுக்கு கொடுத்திருக்க சிறு சுதந்திரத்தை ஒழுங்கா பயன்படுத்தினோம்னா நம்ம பகவான் அடையலாம். அது அந்த சுதந்திரத்தை பயன்படுத்தி பக்தி தொண்டு செய்ய வேண்டும். சுதந்திரத்தை சரியாக பயன்படுத்துதல் என்பது பக்தி தொண்டை நாம் கடைபிடிக்கும் போது ஆனந்தம் தரும் சக்தியில் தனது இயற்கையான நிலையை அடையலாம். நன்றி. இந்த பாடத்துல யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்டுருங்க. இப்ப நான் பகவத்கீதை சுருக்கத்துக்கு போறேன். பகவத்கீதை சுருக்கம் என்பது எப்படின்னா 1ல இருந்து 18 அத்தியாயம் வரைக்கும் நீங்க அப்படியே இப்ப பாடம் படிச்சுட்டீங்க. மொத்தத்தையும் விரிவா படிச்சோம் நம்ம. யாருக்காவது பகவத்கீதை என்ன சொல்லுதுன்னா இந்த படிச்சீங்கன்னா இந்த 1ல இருந்து 18 வரைக்கும் சுருக்கமா சொல்ல போறேன்ல, அது கேட்டீங்கன்னா அழகா நீங்க சொல்லிடலாம். அதுக்காக சுருக்கமா சொல்ல போறேன். பக்தர்களுக்கு இது வரைக்கும் ஏதாவது கேள்விகள் ஏதாவது இருந்தா கேட்கலாம். நான் சுருக்கமா சொல்லும்போது நீங்க நடுவுலாம் பேசப்படாது. அப்படியே கண்டினியூஸா அதை நான் சொல்ல போறேன். நீங்க கேட்டுட்டு அதை நீங்க நீங்க ரெக்கார்ட் இருக்குல்ல மாதாஜி, அனுப்புவீங்கல்ல மாதாஜி? ரெக்கார்டிங் போட்டுருவேன்மா, கண்டிப்பா. அதுக்கு தான் போடுறேனே, ரெக்கார்டிங் போடுறதுக்கு தான் சொல்றதே. இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல பக்தர்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா? இந்த கேள்வி பதில நான் நிறுத்திடுறேன். ஹரே கிருஷ்ணா.